மழை பெய்து கொண்டிருந்த ஒரு அமைதியான மாலை நேரம். பழைய ஓடுகூரையிலே மழைத்துளிகள் விழும் சத்தம் வீட்டை முழுவதும் நிரப்பியது. மின்சாரம் இல்லாததால் வீடு மெதுவாக இருண்டு கொண்டிருந்தது. வெளியே மண் நனைந்த மண் வாசனை காற்றில் கலந்தது. அந்த வீட்டில் வாழும் பாட்டி மெதுவாக எழுந்து தனது தினசரி வேலைகளை ஆரம்பித்தாள். முதலில் அவள் வீட்டு முன்னிருந்த தூசியையும் இலைகளையும் பெருக்க ஆரம்பித்தாள். மழை பெய்தாலும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். மழை துளிகள் கதவின் அருகே விழ அவள் மெதுவாக வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தாள். பெருக்கிய மண்ணின் வாசனை மழை மண் வாசனையோடு கலந்து ஒரு இனிய உணர்வை கொடுத்தது. அதன் பிறகு அவள் வெளியே காய வைத்திருந்த துணிகளை பார்த்தாள். திடீரென்று மழை அதிகமாக பெய்ய ஆரம்பித்தது. உடனே அவள் விரைந்து வெளியே சென்று காற்றில் அசைந்த துணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து உள்ளே கொண்டு வந்தாள். நனைந்த துணிகளிலிருந்து நீர் சொட்டிக்கொண்டே இருந்தது. அவள் அவற்றை ஒரு மூலையில் நேர்த்தியாக தொங்க வைத்தாள். பின்னர் அவள் தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு துணிகளை துவைக்க ஆரம்பித்தாள். கைகளால் துணியை நன்றாக சுத்தம் செய்து நீரில் சுழற்றினாள். தண்ணீரின் சத்தமும் மழையின் சத்தமும் சேர்ந்து ஒரு அமைதியான இசை போல இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பழைய ரேடியோவை அவள் இயக்கினாள். மிதுவான ரேடியோ ஒலி வீட்டில் பரவியது. அந்த ஒலி அவளுக்கு பழைய நினைவுகளை நினைவூட்டியது. மழை வெளியே தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. சில நேரம் கழித்து அவள் சமையல் செய்ய தயாரானாள். மண் அடுப்பின் அருகே அமர்ந்து சிறிய மரக்கட்டைகளை வைத்து தீயேற்றினாள். தீ மெதுவாக எரிய ஆரம்பித்தது. அதன் வெப்பம் கிச்சனை சூடாக்கியது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அரிசி சேர்த்து சமைக்கத் தொடங்கினாள். அதற்கிடையில் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு தரையில் வைத்த மரப்பலகையில் வெட்ட ஆரம்பித்தாள். கத்தி மரத்தில் விழும் ஒலி ரேடியோ ஒலியுடன் கலந்து வீட்டை அமைதியாக நிரப்பியது. வெட்டப்பட்ட காய்கறிகளை அவள் பாத்திரத்தில் சேர்த்தாள். மழை வெளியே மெதுவாக பெய்து கொண்டே இருந்தது. கிச்சனிலிருந்து வரும் வாசனையும் வெளியே இருக்கும் மண் வாசனையும் சேர்ந்து வீட்டை முழுவதும் நிரப்பியது. சமையல் முடிந்ததும் அவள் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றினாள். மின்சாரம் இல்லாததால் அந்த விளக்கின் ஒளியே வீட்டை ஒளிரச் செய்தது. வெந்த சாதமும் காய்கறி குழம்பும் ஒரு தட்டில் பரிமாறப்பட்டது. அவள் அமைதியாக அமர்ந்து உணவு சாப்பிட்டாள். மாலை நேரம் இரவாக மாறியது. ரேடியோ மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. வெளியே மழை இன்னும் மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. வீட்டு வேலைகள் முடிந்ததால் அவள் படுக்கையை விரித்து தூங்க தயாரானாள். அந்த இரவு மழையின் சத்தத்தோடும் ரேடியோவின் மெதுவான ஒலியோடும் வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. நனைந்த மண் வாசனையும் அடுப்பின் சூடான வாசனையும் கலந்து அந்த மாலை ஒரு இனிய நினைவாக மாறியது. மழை, ரேடியோ, வீடு.